ஜெய் பீம், நான் அரத்தி. இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த தெருநாய்களை அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு தங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் கூட யோசிக்காம பதிவிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருந்தது அப்படின்னு பார்த்திருப்போம். ஆனா எத்தனையோ பேரு அதை பத்தி தெளிவான கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாலும், இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் நீயா நானாலும் விவாத மேடை நடந்த போது சரியான பதில்களா, தக்க பதில்களா அங்க இருக்கக்கூடிய தோழர்கள் கொடுத்திருந்தாலும், இந்த காணொலிகள்லாம் பார்க்கும்போது, அதாவது இவங்க பேசுற காணொலிகள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே டென்ஷன் ஆகுது. நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல, இப்ப ஸ்ட்ரைட்டா இறங்குறடா. நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா. இத பத்தி பேசியே ஆகணும் அப்படிங்கிற மனநிலைக்கு நான் வந்துட்டேன். ஒண்ணு, இவங்க வைக்கிற வாதமே தெருநாய்கள் மேல உங்களுக்கு எந்தவித பாசமும் இல்ல, அதாவது கருணை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மேல இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது வன்முறைன்னு தான் சொல்லணும், இப்படிப்பட்ட ஒரு வன்முறையை தூக்கி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு காணொலி இதுக்கு பதிவிட்டு இருந்தேன். அந்த காணொலிக்கு பதிவிட்டு இருக்கும் போது அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு, அம்பேத்கரிஸ்ட், பெரியாரிஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க எல்லாருமே இவ்வளவு கொடூரமா இருப்பீங்களா, அதாவது கருணை இல்லாம இருப்பீங்களா? இதை பார்த்த பிறகு இன்னும் கடுப்பாயிட்டு. எங்கள் தாய்நாட்டையே பஞ்சம் வந்தாளுமா, இதுக்கு பதில் சொல்றது மிக எளிமையா இருந்தாலும், இதுக்கு காணொலி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாலும் நான் வந்து இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்கள், அதாவது பாபா சாஹிப்பை பின்பற்றவா இருக்கட்டும், பெரியாரிஸ்டா இருக்கட்டும், லெனினிஸ்டா இருக்கட்டும், மார்க்சிஸ்டா இருக்கட்டும், இப்படி யாரா இருந்தாலும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று அவங்களுக்கான உரிமைகளை, அவங்களுக்கான பிரச்சனைகளை பேசுவாங்க. அப்படி பேசக்கூடிய தோழர்களுக்கு எப்படி கருணை இல்லாம இருக்கும்? அப்படி கருணை இல்லாம இருந்தா அவங்க எப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிப்பாங்க? இத மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காம பல கருத்துக்களை பதிவிட வேண்டியது. இதை விடலாம் மிக கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நாய் குறுக்க வந்தாலும் விழ போறோம், இது ஹியூமன் தான். குழந்தை குறுக்க வந்தாலும் விழ போறோம். குழந்தைக்கு சொல்லி கொடுப்பீங்க தானே வீட்டுல? ஆனா இல்ல, எப்படி நடந்துக்கணும் ரோட்ல சொல்லி. எனக்கு இதுல என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, அறிவு இருக்கிறவனால, பகுத்தறிவு இருக்கிறவனால இப்படி பேச முடியுமா? விவாதத்திலேயே அங்க இருக்கக்கூடிய தோழர் ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, நீங்க நாய்களை வந்து அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இங்க இத்தனை பிரச்சனைகள், இத்தனை பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தும், அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி இருந்தும் நீங்க நாய்களை அகற்றக்கூடாதுன்னு சொல்றீங்களே, ஒரு கொசு உங்களை வந்து கடிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு பதில பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு கரப்பாம்பூச்சி வருது, நம்ம என்ன பண்றோம், ஒரு ஏதோ ஒண்ணு வச்சு வெயிட் நமக்கு தொந்தரவா இருக்கு, ஆமா நாங்க அதை அடிச்சு தூக்கி அந்த போட்டுருவோம். கரப்பாம்பூச்சிலாம் நாங்க தொடவே மாட்டோம். அது எப்படி திங்களா? இந்த கருணை, ஜீவகாருண்யம் இது எல்லாமே நாய்கிட்ட மட்டும் இருக்கு. இயற்கையில் படைச்ச எல்லா உயிர்கள் மேல தானே உங்களுக்கு அன்பு இருக்கணும். அது எப்படி நாய்கள் மேல மட்டும் இருக்கு? இன்னொன்னு என்னன்னா, நீங்க வெளிநாட்டுல இருந்து நாய் வாங்கி வளர்க்குறீங்கல்ல, அதே மாதிரி ஒரு 10-15 தெருவுல சுத்திட்டு இருக்க நாயை தூக்கி உங்க ஏசியில போட்டு வளர்க்கலாம். நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம். இதெல்லாம் கூட ஓரளவுக்கு சகிச்சுக்கிட்டு போயிடலாம்னு வச்சுங்களேன். இவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இதுல ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எந்த இடத்துல எனக்கு ட்ரிகர் ஆனா, ஒரு தகப்ப நான் வந்து என்னோட புள்ள சாகுறத, 6 வயசு புள்ள சாகுறத நான் கண்ணுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, கண்ணு முன்னாடியே என் பையன் இறந்துட்டான், 6 வயசு பையன் இறந்துட்டான். அதற்கு எதிரா ஒரு வாதம் வச்சு ஒரு கருத்து ஒண்ணு ஒரு ஆளு சொன்னாங்க பாருங்க. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்தது. இந்த கருத்துக்கு தக்க பதிலடி அந்த இடத்துல கொடுத்திருந்தாலும், இதுல என்ன தெளிவா சொல்ல போனா, குழந்தையும் ஒரு உயிர் நீங்க சொல்றீங்க, அப்ப நாய் ஒரு உயிர் தானேன்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுறாங்க. இப்படி ஒப்பிட்டு பேசுறவங்க ஒரு தோழர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, இந்த குருவிகளோட இனமே அழிஞ்சு போகுது, அப்போ அங்க உங்களுடைய கருணை எங்க போனுச்சு? எல்லாருமே இப்படி இந்த நாய்களுக்கு ஆதரவா பேசுறவங்க எல்லாருமே செல்போன் யூஸ் பண்றாங்க. அப்படி இல்ல, வீட்டுல கொஞ்சோண்டு எறும்பு வந்துட்டுனா அதுல பூச்சி மருந்து அள்ளி கொட்டுறது, ஒரு 2 எலி வந்துட்டுனா அதுக்கு விஷம் வைக்கிறது, கரப்பாம்பூச்சிக்கு விஷம் வைக்கிறது, இப்படி எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனா நாங்கள் நாய்கள் மீது மட்டும்தான் கருணை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட குச்சமே இல்லாம வந்து பேச வேண்டியது. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நீயா நானா விவாதத்திலே பாத்தீங்கன்னா, இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஒரு பொதுவான இடத்தை வாங்கி, ஒரு பெரிய இடத்தை வாங்கி, நாய்களுக்கு தனியா ஒரு இருப்பிடத்தை பண்ணி அங்க வந்து அதுங்களுக்கு ஆளை போட்டு அதை பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த நாய் இருப்பிடத்தை கட்டுனாங்க, அதாவது பாதுகாப்பா வச்சாங்க அப்படின்னு சொன்னா, அங்க வேலை பார்க்கறது யாரு? அங்க இருக்கக்கூடிய கழிவுகள் ஆள்றது யாரு? அதை பாத்துக்கிறது யாரு? இப்படி எல்லாருமே, அதாவது இவங்க எல்லாம் வர மாட்டாங்க. அதாவது இந்த நாய்கள் மீது பற்று கொண்டவர்கள், அதாவது நாய்கள் மீது கருணை கொண்டவர்கள், நாய்கள் மீது பேர
மாட்டாங்க. பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கவங்க யாரோ, ஏழைப்பட்ட மக்களாக இருக்கவங்க யாரோ அவங்க வந்து அந்த வேலையை பார்ப்பாங்க. இன்னும் இதை தெளிவா சொல்ல போனா அந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. பாவம் அந்த துப்புரவு தொழிலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மார்னிங் கிளீனிங் போறாங்க, மறுபடியும் வந்து ஆஃப்டர்நூன் வராங்க, ஈவினிங் வராங்க, என்கிட்ட வந்து அழுறாங்க, மேடம் நாங்க எவ்வளவுதான் மேடம் கிளீன் பண்றதுன்னு சொல்லி. அந்த போராட்டம் நடத்துறவங்களுக்கு எந்த ஒரு கருத்தாவது இதுல இருக்கிறவங்க இந்த கருணை பெற்ற கருணை உள்ளம் கொண்டவர்கள் பதிவிட்டாங்களா? கிடையாது. ஆக்குடுகொலைகள் தொடர்ந்து நடக்குது, அதற்கு இந்த கருணை உள்ளவங்க ஏதாவது கருத்துக்களை பதிவிட்டுச்சா? கிடையாது. கொஞ்சம் கூட மனித அறிவே இல்லாம வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணீரை மலத்தை வந்தானுங்களே, அதுக்கு எந்த கருத்தாவது பதிவிட்டாங்களா? கிடையாது. வரதட்சணை கொடுமைகள் நடக்குது, அதுக்கு எந்த கருத்தாவது பதிவிட்டாங்களா? கிடையாது. இப்படி சமூகத்துல நடக்கிற எந்த பிரச்சனைகளுக்குமே குரல் கொடுக்காம எங்கிருந்து வந்தது நாய்கள் மீது மட்டும் பற்று, கருணை, அன்பு, பாசம், பேரன்பு? கேட்பனே கேட்க மாட்டேன், சொல்லுங்க. இப்போ இது இன்னும் தெளிவா சொல்ல போனா இவங்க போராட்டம் நடத்துனாங்கல்ல, இந்த போராட்டத்துல ஏன் இங்க சுத்திட்டு இருக்கக்கூடிய எந்த திருநாயுமே அவங்க பக்கத்துல இல்ல? ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப கருணை உள்ளவங்க. அதனால இவங்க தெருல உள்ள நாய்க்கெல்லாம் சோறு வைப்பாங்களே தவிர வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பார்த்துக்க மாட்டாங்க. ஆக மொத்தத்துல இதுக்கு தீர்வு என்னன்னா அதை அரசும் நீதிமன்றமும் பார்த்துக்கும். இந்த மாதிரி ஆளுங்க தான் தடுக்காம இருந்தாலே போதும். நன்றி. ஜெய் பீம்.